என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? என்ன ஆச்சு? பஞ்சாயத்துலாம் இங்க இல்ல. பஞ்சாயத்துக்கு கூப்பிட வேண்டிய ஆளுங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட உனக்கு என்ன பஞ்சாயத்து? ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாரு, அவங்க தான் பஞ்சாயத்துக்கு வந்து நிக்க வேண்டியவங்க. இந்த கடை பாரு. ஏ இட்லி. இட்லி இல்ல, அப்புறம் இட்லி. ஆமா இட்லி. ஆப்பம் குடு. ஆப்பம் சுட்டோம் இல்லையா, ஆப்பம் எப்படி வரும்? ஓரம்லாம் லேசா இருக்கும், நடுவுல கும்குன்னு வரும் இல்லையா? எப்படி வந்து உட்காந்துருக்கான் பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவ்வளவு கிரிமினல் வேலை. அந்த இட்லி மாதிரி நடுவுல வந்திருக்கும், ஓரம் லேசா இருக்கும். அதை என்ன செஞ்சுட்டாரு அண்ணன், எனக்கு கொடுத்தாலே கொடு, நான் வந்து அந்த சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான். நான் வேணான்னு சொன்னதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன செஞ்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கொடுங்க ஒன்றே ஒன்று கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஊற்றி கொடுத்ததுக்கு இந்த இருக்கு பாரு, அந்த ஓரம்லாம் இருக்கு பாரு, மொறுமொறுன்னு இருக்கும் பாரு, அதெல்லாம் சாப்பிட்டு அந்த நடுவில் இட்லி மாதிரி கும்குன்னு இருக்கும் தெரியுமா, அதை வந்து அண்ணன் கீழே போட்டார். அதை தின்னுடான்ற, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அது ஏன் அவ்வளோ பெருசு குப்பிட்டு, அதுவும் லேசா இருக்கணும். நான் சொல்றேன் தோசை ஊற்றி தரேன், 2 தோசை ஊற்றி தரேன், வெயிட் பண்ணா. இப்போ எனக்கு கொடுத்தாலே கொடுன்னு அடுப்படி கட்டை மேலே ஏறி தட்டில் இருந்ததை தூக்கியாச்சு. தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு மூலையில் வச்சு ஓரத்தெல்லாம் திருட்டு திருப்பி சதுரிக்கிற தெரியுதா? தெரியுது. பிச்சு அந்த ஓரத்தில் இருந்தது அந்த ரவுண்டா கட்டிருக்கும் சோறு கட்டிருக்கும் பாரு ஆப்பது, அதெல்லாம் நல்லா மொறு தான் தின்னாச்சு. நடுவில் கரெக்டாக எப்படி எடுத்துருக்கான் பாரு சைஸா. நான் இப்போ எதுக்கு பிடிச்சிருக்கேன்னா, நான் சொல்ல என்ன செஞ்சேன் ஓடிட்டான். நீ என்ன சொல்றது நான் கேட்க மாட்டேன், திங்க வேணா ஓடணும் பிடிச்சி எடுத்துட்டு வந்து கட்டி போட்டு வச்சுக்கணும் திங்க சொல்லிட்டு. இதுக்கு யாராவது வந்து என்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டு யாராவது வருவாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்றேன், இவன் வந்து 2 நாள் 3 நாள் ஆனாலும் இப்படிதான் கட்டி விடப்பான். நான் அவுத்து விட மாட்டான். அப்பா வந்தா அவுத்து விட்டுருவாங்க. ஏன் எனக்கு தெரியாது, அப்பாவுக்கு ஆட்டு யாரெல்லாம் அவுத்து விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் அடி. இவன் நான் சாப்பிட சொல்லுங்க. எப்படி என்கிட்ட சொன்னீங்க, நீ வந்து கூட ஆப்பம் கூட சாப்பிடுவான், டாக்டர் சூப்பராக இருக்கும் சாப்பிடுவான்னு சொன்னீங்கல்ல, அவன் சாப்பிட்டானா? சப்போர்ட் பண்ணுறதுலேயும் ஒரு நியாயம் வேணும். அவன் சாப்பிட்டுக்கானா? இவன் பண்ண பார்த்து தெரியும். காக்கர் தூங்கிட்டா, காக்கர் உடனே தூங்கிட்டான். நான் பேசுறேன்னா தூங்கிடுவான். சாப்பிடவா காக்கரு, சாப்பாடு ரெடி அப்படின்னா மட்டும் என் கண்ணு முழிப்பு வந்துடும், உயிர் வந்துடும். சிக்கன் ரெடி, சிக்கன் சாப்பிட்றியா? 65 சாப்பிட்றியா? புள்ளி போய் 65 எடுத்துடாமா. சரி நான் அதை எடுத்துட்டு வரேன். 65 எடுத்து அதை கொடு, கறி கொடு பிள்ளைக்கு கொஞ்சம். பத்தியா என்ன நடிப்பு, எதுக்கு நடிக்கிற? நீ நடிக்கிற. அந்த ஆப்பன் கேட்டியே திங்க, உனக்கு நான் சொல்றேன்ல, ஆப்பன் நீ திங்க மாட்டேன், உனக்கு வேணான்னு சொன்னல. அம்மாவை பார், இங்கே பார். தூக்கிட்டா உடனே காக்கர் தூக்கிடுவா. அப்போ கறி வேணுமா வேண்டாமா? அம்மா ஊத்துடவா? ஊத்துடவா? அப்ப அந்த ஆப்பன் திங்க முடியாதா? யா என்ன செய்யுது? வவுத்த வலிக்குதா உனக்கு? வவுத்த வலிக்குதா? ஆப்ப சாப்பிட்டா வயிற்று. தோசை திங்கிறியா? தோசை வேணுமா? அம்மா தோசை வேணாம், ஆப்பமும் வேணாம். நீ நான் உன்னை அவுத்து விடுறேன். நான் அம்மா ஏந்துரு அவுத்து விடு, ஏந்துரு. ஏன் பாப்பா நீ எதுவும் கேட்கவே மாட்டியா அவனை? வேணாமா? அவன் என்ன வேண்டாம் நீ சொல்லு, அவனுக்கு சாப்பிட சொல்லாத. ஏதாக்குற சாப்பிட்றா, பஞ்சாயத்து கூட்டிருக்காங்க பண்றாப்பா. ஆமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர், எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே தங்கம் செல்லம் பட்டுன்னு கொஞ்சம் அத்தனை பேருமே என்ன சொல்ல வராரு அண்ணா, இவனுக்கு சப்போர்ட் பண்ற இவனோட ஃபேன்ஸு எல்லாருக்கும் இதான் அடி. இப்போ இவன் அடிக்கிற அடியெல்லாம் அவங்களுக்கு 100 அடி. அவனோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சரி இந்த அடி. ஏன்னா சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு 2 அடி. எதுக்கு இந்த அடினா, இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணது தான். இவன் அவ்வளோ நல்லவரெலாம் கிடையாது, இவன் நல்ல பிள்ளையே கிடையாது, இவன் நல்ல பிள்ளையே கிடையாது. சவுண்டை பாரு, இப்படி சிங்கியா நடப்ப மனசுக்குள்ள. பசிக்குது அம்மா எனக்கு கொடுன்னு சொல்லி பிளேட்ல இருக்க தூக்கிட்டு வர தெரிஞ்சவனுக்கு அதை சாப்பிட தெரியாதா? அது என்ன இப்படி இவ்வளவு பெருசுக்கு மாதிரி சாப்பிட மாட்டியா? லேசா இலை மாதிரி ஊத்தி கொடுக்கணுமா அவனுக்கு? ஆமா, இது என்னடி கொடுமை? அது பசிக்கிறப்பல எதா இருந்தாலும் சாப்பிடும்ல. அவனுக்கு பசிக்கல. ஐயோ எனக்கு இப்போ
உயிர் போகும்போது பசி வந்துட்டு தட்டில் இருக்கிறத குடு, எனக்கு ஆப்பந்தான் இருந்தாலும் பரவாயில்ல, தோசை இல்லைனாலும் பரவாயில்ல, நீ குடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால, அது எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. ஏய், இது நீ சாப்பிடாம இன்னைக்கு நான் 2 நாள் ஆனாலும் சாப்பாடு கிடையாது, நான் சாப்பாடு வைக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்க. நீ அப்பா கிட்ட வாங்க முடிஞ்சா வாங்கிக்க, அக்காட்ட வாங்க முடிஞ்சா வாங்கிக்க. அக்காட்டெலாம் ஒரு எலும்பு துட்டு கூட பிடுக்க முடியாது அக்காட்டுறதுலாம். அவளே எலும்புதான், நீ அவளை கம்மிடலாம். எலும்பு மேல தோலை போத்துற மாதிரி இருக்கா. சரியா, இங்க பாரு, நீ என்ன பார், சாப்பாடு வேணும்னா ஒழுங்கா நான் சொல்றது கேளு, இதை சாப்பிடு. சாப்பிட்றியா? என்ன முடிவு பண்ற, சாப்பிட்றியா இல்லையா? நானும் ரொம்ப நேரமா உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், நீனும் வந்து இவ்வளவு நேரம் பேசியாச்சு, அசர்றானா பாரு. சரி, கொஞ்சோண்டு கறி வைக்கவா, அதில் சாப்பிட்றியா? ஏண்டா, நல்லா என்ன பண்ணணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்போ என்னென்ன நடத்தணும், எப்படி டைப்பாக முடிய மாற்றணும் எல்லாமே உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ. சரி, அவுத்து விடுவோம் பிள்ளைய பாவம். சரிங்கப்பா, அவுத்து விடுற அம்மாவை. அந்த தோசையை தின்றியா? தோசையை திங்கிறியா? நான் சொல்றதுக்கு எனக்கு பதில் சொல்லு. தோசை திங்கிறியா? தோசை தின்றியா? அந்த ஆப்பத்தை தின்னுறியா? நான் ஒரு தோசை வச்சிருக்கேன் ஒன்று. இப்போ இந்த ஆப்பை திங்க மாட்டேங்கிறான்ல, தோசையை எடுத்துட்டு வரேன், அவன் திங்கிறான்ல பார்ப்பேன். இப்போ மட்டும் அவன் தின்னா இன்னையோட திங்க மாட்டியாடி, நான் பார்க்குறேன். நீரு நான் தீர்மானம் ஆகிட்டேன். குட்டிக்கு இங்க இருக்கு ஆட்டத்தை பாரு, அப்படி போய் கொடு. இது வேணுமா? ஏன்னா அது லேசா இருக்கும். இந்த தோசை வந்து லேசா இருக்கு, ஊற்றிட்டேன், ஆறிடுச்சு, அதனால அப்படி இருக்கு. லேசா இருக்கா, இது வேணுமா? இது வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா அது முக்குன்னு இட்லி மாதிரி இருக்கு. இது லேசா இருக்கு, எல்லாம் தெரியுது பாரு. என்ன வேணும் உனக்கு? தோசை சாப்பிட முடியுது, அந்த ஆப்பத்தில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற இட்லி மாதிரி இருக்கிறத சாப்பிட முடியல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? இந்த வாய்க்கு டேஸ்ட் தெரியுது பாரு பாப்பா. அதுவும் சாப்பிட்டாதான் இருக்கு. அம்மா ப்ளீஸ் மாமா, என்ன செய்யறது? அது கொடுத்துடலாமா? சரி கொடு. கொடுத்துடலாமா உனக்கு? கொடுத்துடலாமா? சொல்லு, சொன்னாதான் கொடுப்பேன். இது மட்டும் சாப்பிட முடியுது பத்தியா? இதையும் சாப்பிடல, இதையும் சாப்பிடல. எப்படி அழகா எப்படி எடுத்துருக்கான் பாருதி. கரெக்டா நடுவில் இருக்கிறத மட்டும் வச்சுட்டு சுத்தி தின்னு இந்த நடுவில் இருக்கிறது நல்லது. நீங்க பொசுன்னு எப்படி இருக்கு பாரு. கொஞ்சம் ஸ்வீட்டு கலந்தது இது ஆப்பத்துக்காக. தோசை என்ன கிறுக்கு முறுக்கிட்டு திங்கிறத பாரு. பச்சரிசிமா தோசை இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. அந்த மொறுன்னு இருந்தா திங்கிறான் பாப்பா, திங்க கூடாதுல அந்த மாதிரி. சாப்பிட்டா இருக்கதானே திங்கணும். மொறுன்னு இருந்தா ஒன்னே மாதிரிதான் அவள் இருக்கா, நீ ஒரு தான் திம்ப, இல்லைன்னா அவளை மாதிரி தேவருக்கு உதறி வச்சிருவேன். எனக்கு ஒன்றும் செய்யாது, அவனுக்கு வயிற்றுக்கு ஆகாது இல்ல. அது மொறுன்னு இருந்தா தான் திங்கிறான் லேசா. இந்த மாதிரி கொஞ்சம் ஊத்தப்பா மாதிரிலாம் ஊற்றி கொடுத்தாலும் திங்கிறது இல்லை. அண்ணன் தோசை தூக்கி தோசைன்னா கூட சரி பல்ல வச்சு சாப்பிட்றான். இது என்னது ஆப்பமா மூடி வச்சதுல இட்லி மாதிரி இருக்கு. எவ்வளோ திமிரு. கொதறி போட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுற பிள்ளைங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. வேறு வழி இல்லை. இருந்துச்சு, நான் சரி டெஸ்ட் பண்ணோம், முன்னு ஊற்றி வைக்கிற தோசைன்னு சொன்னால் இருந்தாலும் எனக்கு உடனே கொடுன்னு சொல்லி ஆப்பத்தை வாங்கி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எத்தனை வீட்டில் இந்த மாதிரி பிள்ளைங்களாம் பண்ண பிள்ளைங்க சின்ன நம்ம இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணுமாங்கிறது தெரில. இது ஒரு அதிசய பிறவி, அபூர்வ பிறவி. இது என்ன பிறவினே எனக்கு தெரியல. இதெல்லாம் பண்ணுது. பசிக்கிற பிள்ளை எதுனாலும் சாப்பிடும். இந்த மாதிரி கொழுப்படுத்த திமிரெடுத்த சேட்டைக்கார பிள்ளைங்கலாம் என்ன செய்யணும், இப்படி தான் பண்ணும். சரியா? சரி, நீ சாப்பிட்றனாலும் பரவாயில்ல போ. நீ சாப்பிடுவேன்னு நினைச்சு ஓடனா திண்டான்னு சொன்னதுக்கு ஓடிட்டான் மாடிக்கு. அப்ப பிடிச்சி இழுத்தா தான் கட்டி போட்டு வச்சேன். இனிமே அந்த மாதிரி செய்வியா? அப்பா அப்பா இன்னொரு தோசை வேணுமா? கேட்குறேன், இன்னொரு தோசை வேணுமா? வேணும். தோசைலாம் திங்கிறேன். ஒன்றும் திருந்த மாட்டாங்க இவங்க, அப்படிதான் இருப்பாங்க. பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லு. பாய்.